சி.வி. சண்முகம் வந்து எலெக்ஷன்ல நிப்பாரு, தோத்து போனா உடனே ராஜ்யசபா எம்பி வேணும். ராஜ்யசபா 2.5 வருஷம் இருக்கிறப்ப இங்க எலெக்ஷன் வந்துன்னா மந்திரி அவங்க இருக்கணும், எம்எல்ஏவுக்கு நிப்ப, அதுல ஆட்சிக்கு வளரணும்னே அடுத்த கட்சிக்கு ஓடுவேன், அந்த சோரம் போற வேலையை பார்ப்பேன். அப்புறம் வந்து நடுவுல நிப்ப. புதுமுகங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போத்தணும் பழைய முகமாக சில பேர் கட்சியில ஆக்டிவா எடப்பாடி பழனிசாமி நீங்களாக மோடி எப்படி ஒரு அன்கொஸ்டினபிள் லீடரோ அந்த மோடி கூட விட்டுருங்க சார், அவர் நிறைய வெற்றிகளை கொடுத்தார். அங்க ஒருத்தர் 99 ரன் அடிச்சு நாட்டை விட்டு நின்றுட்டு இருக்கார். 99 தோல்வி ராகுல் காந்தி, எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி. ஆமா, ஆனா ராகுல் காந்தி எப்படி வேற வழி இல்லைன்னு காங்கிரஸ் கட்சி குடிச்சிட்டு இருக்குதோ அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவுக்கு வேற கதியே கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி தான் சார் அதோட தலைவர். ஆனா மத்த டீமை மாத்துங்க, இது கிடைச்ச வாய்ப்பு சார். போன சனிங்க போய் தொலைத்தோம். இருக்கிற இளைஞர்களை கண்டுபிடிங்க. ஒரு பக்கம் விஜய்ங்கிற ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற குதிரை, இன்னொரு பக்கம் வேகமா ஓடிட்டு இருக்கிற அண்ணாமலைங்கிற குதிரை. ஏன்னா அண்ணாமலை பண்ண போற அரசியலும் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு சொல்றேன் சார். இன்னைக்கு விஜய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலின மக்களுடைய பேராதரவை பெற்று அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறப்ப அதர் ஓபிசி அப்படிங்கிற அந்த ஓபிசி சொல்லுவாங்கல்ல, அவங்க மைண்ட்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறப்ப அண்ணாமலை நிச்சயமா இந்த ஓபிசி அரசியலை கையில் எடுப்பார். அந்த ஓபிசி மக்களையும் ஜென்சி இயல்பாகவே அவர் இப்ப இருக்கிற நம்ம விஜயோட 10 வயசு கம்மி, அவருக்கு 41 வயசு தான் அப்படிங்கிறப்ப அதை அவர் கையில் எடுப்பாருங்கிறப்ப உருமாற்றம் தலை மட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கணும். ஒட்டுமொத்த உருவமும் உருமாற்றம் அடைந்தால்தான் அதிமுகங்கிற கட்சி காப்பாற்றப்படும்.